கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே இந்த வீடியோ மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியங்கள் சார்பாக இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற அருமையான ஊழியர் தீர்க்கதரிசி மனோஜான் அவர்களுக்கும் சகோதரி எஸ்தர் அவங்களுக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளின் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவு பேர் உற்சாகமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாய், இந்த வார்த்தை மூலியமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த நவம்பர் மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை அருமையான தேவன் கொடுத்த வார்த்தை செப்பனியா 3:20. ஆமேன். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த வசனத்துல அநேக பகுதிகள் இருந்தாலும் நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். பூமியிலே அநேக ஜனங்கள் இருந்தாலும், அநேக தேவ பிள்ளைகள் இருந்தாலும், இன்றைக்கு உங்களுக்குன்னு ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு, ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்ப பாருங்க, தேவன் நம்மை கூட்டி சேர்க்கிறார், அவர் நம்மை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல மனிதர்கள் தனிமையாக கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். நீங்க சாதாரணமா மனிதர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க, ஆனா நான் தனியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்கு, நான் தனியா தான் இருக்கிறேன், சுத்தி கூட்டங்கள் இருக்காங்க. இப்ப ஆங்கிலத்துல சொல்லணும்னா யூ ரிமைன் அலோன் இன் த கிரவுட். நிறைய கூட்டங்கள் இருக்கு, ஆனா தனிமையான ஒரு உணர்வு, தனிமையான ஒரு எண்ணம் இன்னைக்கு அநேக ஒரு வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னிடம் சேர்த்து கொள்வேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். இன்னைக்கு உலகத்திலே ஜனங்கள் ஒரு எதிர்பார்ப்புடைய காரியத்தை, வாழ்க்கையே விரும்புறாங்க. அவங்களுக்கு நிறைய காரியங்களை எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நடக்காத போது அவர்கள் துவைந்து போகிறார்கள், அவர்கள் உடைந்து போகிறார்கள், அவர்களுக்குள்ளே கோபங்கள், வைராக்கியங்கள், அநேக விதமான கசப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன பண்ணுவேன், உங்களை கூட்டி கொண்டு வருவேன். ஐ வில் பிரிங் யூ அவுட். அப்ப எதுல இருந்து கூட்டி கொண்டு வருவார் என்றா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறையின் அனுபவங்கள். இன்றைக்கு மனிதர்கள் எவ்வளவோ காரியங்களை குறித்து பிரயாசங்கள் எடுக்கிறாங்க. மத்தேயு சொல்லுகிறது, அஞ்ஞானிகள் அதை தேடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பிரயாசங்களை எடுக்கிறாங்க. பிரசங்கி 3ல வாசிக்கிறோம், அவர்கள் என்ன பண்றாங்க, பிரயாசங்களை எடுத்து விருதாவாய் அந்த காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. எதற்கும் பலன் இல்லை. அப்போ ஒரு சிறையின் அனுபவங்களை இன்றைக்கு ஜனங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. சிறையின் அனுபவத்திலே ஜனங்கள் மாட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்ப சிறை என்பது ஒரு பாவத்தின் சிறையா இருக்கலாம், ஒரு சுவாபத்திலே ஒரு சிறையா இருக்கலாம். நம்மளுடைய எண்ணங்கள் என்பது நம்மளை சிறைப்படுத்துகிறது. நம்மளுடைய எண்ணங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சிறை என்றா, இது என்னால செய்ய முடியுமா? ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, ஒரு காரியம் நமக்கு மனசுல வரும், அதை நம்ம யோசிப்போம், தியானிப்போம். ஆனா உடனே என்ன ஒரு பயம் வந்துடும், இது நம்மளால செய்ய முடியுமா? அப்போ நம்மளுடைய எண்ணங்கள்ல ஒரு சிறை இருக்கிறது, நம்மளுடைய வார்த்தையிலே சிறை இருக்கிறது. வார்த்தை என்னன்னா, ஆக்கப்பூர்வமான வார்த்தை நம்மளால என்ன பண்ண முடியல, பேச முடியல. ஒரு சிறைக்குள்ளே, ஒரு சிறையின் அனுபவத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு விசுவாச குடும்பங்களையும் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சிறையின் அனுபவங்கள் காணப்படுகிறது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறையிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், உங்களை திரும்ப பண்ணுவேன், உங்களை விடுவிப்பேன், உங்களை வெளியே கொண்டு வருவேன். அப்ப எண்ணங்கள்ல இருக்கிற சிறை, வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த அனுபவம், சிறையின் அனுபவம், அப்புறம் வாழ்க்கையே சிறையா இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு பழக்கத்திற்கு என்ன அடிமையாய் போய் கொண்டிருக்கிற இன்றைக்கு உலகம் பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மில்லேனியம், அதாவது பிறந்த பிள்ளைகள், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்சின்னு, அதாவது 2000க்கு அப்புறம் ஒரு சொல்லுவாங்க 2K கிட்ஸும்பாங்க.
இப்படிப்பட்ட சில புதிய புதிய பெயர்களை கொடுத்து இவர்களுடைய லைஃப் ஸ்டைல், இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது. அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து, தம்பி இந்த சிறையின் அனுபவத்துல இருக்கிற, நீ இந்த காரியத்துல இருக்கிற, நீ இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும், நீ வந்து ஆண்டவரை தேடணும், நீ ஆண்டவர் அன்புல இருக்கணும்னு சொல்லும் போது அவர்களுக்கு இது விருப்பமா இருக்க முடியல, பிடிக்க மாட்டேங்குது. இன்னொன்னு, அவர்களால முடியல. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள், சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், சிறு பிள்ளைகள்லாம் ஒவ்வொரு சிறையின் அடிமையில அனுபவத்துல இருக்கிறாங்க. செல்போன் என்பது சிறைப்படுத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய காரியங்களை சொன்னாலும் ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிற பேர்ல செல்போன், இன்றைக்கு மொபைல் போன், ஸ்மார்ட் போன் வந்த நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள், அது வயசு வரம்பே கிடையாது, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர், சிறியோர், வயதானவர்கள் எல்லாருமே என்னன்னா இந்த மொபைல் போன், இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மொபைல் போன் தான் உங்களுடைய அடையாளமா இருக்கு. உங்களுடைய போன் நம்பர் தான் உங்க அடையாளம், உங்க ஃபேஸ்புக் ஐடி தான் உங்க அடையாளம், இன்ஸ்டாகிராம் ஐடி தான் அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு சிறைக்குள்ளே இன்றைக்கு மாட்டிக்கொண்டு அதுல இருந்து வர முடியல. அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, அது இல்லாம இருக்க முடியாது. சில பேர் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு செல்போன் கையில இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படியா இருக்கு, ஏதோ அவங்க வந்து வாழ்க்கையே இல்லாத மாதிரி, தொலைந்து போன ஒரு எண்ணங்கள், தொலைந்து போன ஒரு மன நிலைமை அவங்களுக்கு உண்டாகுது. அப்ப இப்படிப்பட்ட சிறையின் அனுபவங்கள்ல இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதுல இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு மனிதர்களை விடுவிக்கவே ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கு நோக்கம், பாவத்திலே சிக்கி கொண்ட சிறையிலே இருந்தவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கும்படியாய் அப்ப நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா, அதுல பாத்தீங்கன்னா ஏசாயாத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை தேவன் ஞாபகப்படுத்துகிறார். இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி வாசிக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் இந்த வசனம். இருந்தாலும் இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். பாருங்க, 61வது ஏசாயாவில் இருக்கக்கூடிய 61வது புத்தகம், சாப்டர் 61வது புத்தகத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்போ அவர் என்னன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு என்னது, சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அதுல வாசிக்கிற கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது என்னவென்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நொறுங்குண்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களை விடுதலைப்படுத்தும்படியாய், சிறையில் இருக்கிறவர்களை விடுதலைப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவத்திலே, சாபத்திலே, ரோகத்திலே அடிமைத்தனமாய் இருந்தக்கூடிய அந்த சிறையின் அனுபவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்ப அந்த ஊழியத்தை நீங்களும் நாம் செய்ய வேண்டும். அதற்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ நம்மளும் சாப்பிட்டோம், தூங்கணும், நமக்குன்னு 4 காரியங்களை செய்து கொண்டு மரித்து போக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோட நீங்கள் ஒருவேளை இருந்தீங்கன்னா தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக, ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க போக்கஸ் பண்ண, அதுல நீங்க கவனமா இருக்கணும். இப்ப பவுல் சொல்றாரு, உங்க அழைப்பை என்ன பண்ணாங்க, விட்டு விடாதிருங்கள், போக்கஸ் ஆன் யுவர் காலிங். இன்னைக்கு நிறைய பேர் அவர்களுடைய அழைப்புல இருந்து, அவங்களுடைய தேவனுடைய திட்டத்திலிருந்து வழி விலகி போகக்கூடிய அநேகர் இருந்து கொண்டிருக்க நீங்க நிறைய காரியங்களை பார்க்க முடியும். அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சிறையின் அனுபவத்தை, அநேகருடைய வாழ்க்கையில இந்த சிறையின் அனுபவம் இருக்கு, அதுல இருந்து நான் உங்களை விடுவிக்க விரும்புறேன். முதல்ல நீங்க விடுதலை ஆக வேண்டும். நீங்க விடுதலை ஆனாதான் மற்றவங்களை என்ன பண்ண முடியும், விடுதலை செய்ய முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்தார், சிறையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க வந்தார். அப்ப இந்த காரியத்தை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சிறையின் அனுபவத்தை மாற்றி நம்மை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சிறையின் அனுபவம் விடுவிக்கப்பட்டால்தான் உங்க வாழ்க்கையில கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு அடிமையாய் இருந்த யோசேப்பு, அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது உண்மைதான். நீங்க ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல தொடங்கி பார்த்தீங்கன்னா யோசேப்போட கதை தொடங்குது. அந்த 37ஆம் அதிகாரத்துல முதல் வசனங்களை வாசித்தீங்கன்னா, எப்படி யோசேப்புக்கு 17 வயசு, எவ்வளவு வயசு, தரிசனம் கொடுக்கப்பட்ட போது அவனுக்கு என்ன வயசு, 17 இயர்ஸ், 17 வயசு இளைஞன். அந்த 17 வயசு இளைஞனுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார்.
அந்த தரிசனத்தை அவன் என்ன பண்றான், அதை அவன் சகோதரர்களுக்கும் அவன் குடும்பத்துல தகப்பன் தாய்க்கும் சொல்லும் போது ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அதன் நிமித்தம் அவன் குழியிலே போடப்படுகிறான். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அதே 37ஆம் அதிகாரத்துல அந்த வசனங்களை வாசிக்க வரும்லன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கதை. அப்புறம் அவனை என்ன பண்றாங்க, குழியிலே போடுறாங்க, அவனை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கிருபையினாலே அவன் காப்பாற்ற ரூபன் என்ன பண்றான், அதை காப்பாற்றுகிறான். அப்புறம் அவன் விற்கப்படுகிறான். அவன் மீதியான தேசத்துல இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் என்ன பண்றாங்க, யோசேப்பை பிடித்து கொண்டு எகிப்துல விற்கிறாங்க. அங்க எந்த கதை தெரியும், அவன் அங்க அடிமையா போகிறான். செய்யாத தப்புக்கு அவன் என்ன பண்றான், சிறையிலே அடைக்கப்படுகிறான். சிறையின் அனுபவம் அவன் வாழ்க்கையில் நடக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறையின் அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில தேவ தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்றால் இந்த சிறையின் அனுபவத்தோட அவன் என்ன பண்ணுவான், அந்த காரியங்கள் அவன வாழ்க்கையில் நடந்து அவன் செய்யாத தப்புக்கு என்ன பண்ணான், சிறைக்கு போறான். அவனை என்ன பண்ணான், வசனம் சொல்லுகிறது சிறையிலே இந்த 39வது வசனத்திலே 39வது அதிகாரத்தின் நீங்க 20வது வசனத்திலே வாசித்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்றாரு, யோசேப்போட சிறையிலே இருக்கிறார். அப்ப இந்த சிறையின் அனுபவத்தை மாற்ற ஒருவர் கூடும் என்றால் அவர் ஆண்டவர் மாத்திரம்தான். அப்ப அக்காலத்திலே அந்த நேரம் வரும்போது, அந்த நேரங்கள் வரும்போது தேவன் யோசேப்பின் சிறையின் அனுபவத்தை என்ன பண்றாரு, மாற்றுகிறார். என்ன பண்றாரு, ராஜாக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். ராஜாக்கு ஒரு சொப்பனம் வருது, மறந்து போறான். பானபாத்திரக்காரன் என்ன பண்றா, நீங்க அநேக மனிதர்கள் ஒருவேளை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிருப்பீங்க, ஐயோ ஒருவேளை நீங்க நல்ல வசதியா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் எனக்கு இந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம கேட்டிருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க. இப்படி இந்த பானபாத்திரக்காரன் இந்த 40வது அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, அவன் மறந்து போனான், அவன் என்னார்ந்து இருந்தான். இன்னைக்கு மனிதர்கள் ஒருவேளை உங்களை மறந்திருக்கலாம், உங்க சிறையின் அனுபவத்திலேயே விட்டுருக்கலாம். ஐயோ நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கலாம், நிறைய பேருக்கு நல்ல காரியங்களை நீங்க செய்திருக்கலாம், நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ அந்த நண்பர், அந்த நபர், அந்த சகோதரர் சகோதரி எனக்கு என்ன பண்ண உதவி செய்வார்கள், காரியங்களை என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து மறந்திருக்கலாம். ஆனா இந்த சிறையின் அனுபவத்திலே இருக்கக்கூடிய யோசேப்பை மனிதர்கள் மறந்தாலும் தேவன் மறக்கல. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறையின் அனுபவத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்க. பாருங்க, எகிப்திலே ஜனங்கள் யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் படுகிற பாடுகளை கர்த்தர் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற துன்பத்தை கேட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அவர் காண்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன். உங்கள் சிறையின் அனுபவத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட சிறையில இருந்தாலும் தேவன் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு சிறையின் அனுபவம் இருந்தது. மனிதர்கள் மறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா நினைச்சாரான்னு தெரியாது, அண்ணன்மாரெல்லாம் மறந்துட்டாங்க. அவன் அனாதையாக கைவிடப்பட்டு தனிமையில இருந்த நேரத்துல தேவன் அவன் சிறையை திருப்பினார். ஹல்லேலூயா. தேவன் ராஜாக்கு சப்பனத்தை கொடுத்து அவனுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். ஒரே இரவுல காரியங்கள் மாறுதலை முடிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் தேவன் மாற்றங்கள் செய்ய வல்லவராக என்ன ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, என் சிறையின் அனுபவத்தை நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். செபனியா 3:20 படி என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுவார். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்காம இருக்கலாம், தாமதங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பின் சிறையிருப்பை திருப்பினது போல உங்க வாழ்க்கையிலும் சிறையின் அனுபவத்தை நான் மாற்றி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. இப்ப யோசேப்புக்கு கீர்த்தி புகழ்ச்சியை தேவன் கொடுத்தது போல உங்க வாழ்க்கையிலும் இந்த நாளிலே தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்ப. அப்ப யோசேப்பு எகிப்துக்கு அவன் வந்தது வெகு ஜனங்களை போஷிக்கும்படியாய் இந்த காரியங்கள் நடந்துன்னு சொல்லி ஆதியாகமம் 50:20 சொல்றாரு. அப்ப எந்த காரியத்தை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் சிறையிருப்பை தேவன் மாற்றுவார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்கள் அழுகையை மாற்றுவார், உங்கள் காரியங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. அநேக ஊழியர்கள் இந்த வீடியோ மூலியமாய் பேசி கொண்டிருக்கிறாங்க, விசுவாசிக்கிறேன். இந்த ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி மூலியமாய் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, மனிதர்கள் அநேக விதமான சிறையின் அனுபவங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த சிறையின் அனுபவத்திலிருந்து எங்களை விடுவிக்க நீர் வந்திருக்கிறீர்.
யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்த சிறையின் அனுபவத்தை மாற்றி அவனை நினைவு கூர்ந்து அவனுடைய வாழ்க்கையில உயர்வையும் மேன்மையும் உன்னதத்தையும் கொடுத்தது போல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இந்த ஜனங்களை வைப்பீராக. எல்லா தடைகள் மாறட்டும். இந்த நவம்பர் மாதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அருமையான பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. சிறியோர் பெரியோர் வயதானோர் வாலிபர் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவீராக. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தமாய் இந்த நாட்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. தடைகள் மாறட்டும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.